இங்க இருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை இங்க இவங்க எப்படி செய்யறாங்கிற விஷயங்களை முழு இந்தியாவையும் கொண்டு போய் சேர்க்கிறதுனால எல்லாம் மற்ற கட்சிக்காரங்க எல்லாருடைய ஒரே அஜெண்டா என்ன அப்படின்னாக்கா திமுக வரக்கூடாது, திமுகவை அகற்றிடணும் அப்படிங்கிற ஒரே அஜெண்டாலதான் எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா அவர் திமுகவை பத்தி மட்டுமே தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னொரு கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியை பத்தி பேசலாம், ஆனா அவர் அதை பத்தி பேசுறதே இல்லை. இல்ல மத்திய அரசுல ஆளுநர் கட்சியை பத்தியும் பேசுறது இல்லை. இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு மத்திய அரசு கிட்டத்தட்ட பல 1000 கோடி ரூபாய் முஸ்லிம்கள் மைனாரிட்டிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி, அது ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே கிட்டத்தட்ட 30 மாநிலங்களுக்கு எந்த நிதியுமே விடுவிக்கப்பட்ட கடந்த 3 வருஷமா மைனாரிட்டிக்காக 1000 கோடி ரூபாய் 1500 கோடி ரூபாய் இந்த மாதிரி நிதி ஒதுக்கப்படும் மைனாரிட்டியுடைய ஏரியா டெவலப்மெண்ட்டுக்காக. அது கடந்த 3 வருஷமா எந்த ஸ்டேட்டுக்குமே ஒதுக்கல. அதை நம்ம திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு நம்ம எடுத்துட்டு போனா அவர் நாடாளுமன்றத்திலேயே அதை பத்தி பேசியிருக்கிறார். சோ இது மாதிரி நீங்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் முஸ்லிம் மைனாரிட்டியோட இதை எடுத்துச்சு, ஸ்காலர்ஷிப்ஸ் எடுத்துச்சு, ஒவ்வொரு விஷயங்களா படிப்படியா நம்மளை எப்படி நசுக்கணும் அப்படிங்கறத அவங்க அஜெண்டால அழகான முறையில திட்டமிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னும் நம்முடைய முஸ்லிம் மக்கள் விழிப்படையல அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லாதான் பாதுகாக்கணும், அந்த நிலைமையில தான் இப்ப இருக்கு. அதனால நாம நம்ம மாஷால்லா எல்லா மசூதியுடைய பொறுப்பாளர்கள் வந்திருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் அவங்கதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறியா இருக்கிறாங்க. நம்ம தலைவர் அவர்கள் திண்டுக்கலுக்கு முன்னாடியே ஒரு பயிலரங்கம் ஏற்பாடு செஞ்சிருந்தோம் ரமதானுக்கு முன்னாடி. அது வந்திருந்தாங்க. அதுல விளக்கமா எல்லா மசூதியுடைய நிர்வாகிகளையும் அழைச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை வழிமுறைப்படுத்துறது பத்தி அது சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கோம். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு எந்த பக்கம் இருக்காங்க அப்படிங்கறதான் நம்ம ரொம்ப கவனம். ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்களையே நாம சரியான பாதைக்கு கொண்டு போக முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியான நிலையா இருக்கு. அதனால இளைஞர்கள் திண்டுக்கல் உதாரணத்துக்கு சொல்றேன், இது நமக்கு நேரம் எடுத்துக்க முடியாது. திண்டுக்கல்ல எம்பி எலெக்ஷன் அப்போ நம்ம ஐக்கிய ஜமாத்துல இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தணும். யாருக்கு ஆதரவு கேட்டு இந்த மதச்சார்பற்ற கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கேட்டு. ஆனா திண்டுக்கல்ல எதிர்த்து நின்ற வேட்பாளர் யாரு அப்படின்னா ஒரு முஸ்லீம் வேட்பாளர். இன்னைக்கு அவங்களும் திமுக கூட்டணியில இணைஞ்சிட்டாங்க. ஆனா திண்டுக்கல்ல அன்னைக்கு நாங்க சொல்றோம், ஏங்க இது நிலைக்காது, இந்த கூட்டணி நிலைக்காது, நாளைக்கு அவங்க மாறி இருப்பாங்க, நீங்க ஜெயிச்சாலும் கூட அந்த தலைமை கொறடாவுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் நீங்க செயல்பட முடியும். அப்படித்தானே முகமது ஜான் அவர் முகமது ஜான் தான் அவரு. ஆனா அவரு சிஐஏல போய் முஸ்லீம்களுக்கு எதிராக தானே வாக்களிச்சாரு. ஏன் அப்படின்னா அந்த தலைமை கொறடாவுடைய அந்த கட்டுப்பாட்டை மீறி அவங்க அந்த இடத்துல வாக்களிக்க முடியாது, அந்த சுதந்திரம் அவங்களுக்கு கிடையாது. அப்படிங்கிறப்போ அப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஆளாக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி நாம வன்மையா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. வெளிப்படையா நம்ம இந்த மதச்சார்பற்ற கூட்டணிக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். அதுல இப்ப அவர் எம்பி ஆயிட்டாரு. இன்னைக்கு பாராளுமன்றத்துல நாம எடுத்துட்டு போகக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஈஸியா அப்ரோச்சபிள் பர்சன் ஒவ்வொன்றையும் நாடாளுமன்றத்துல கொண்டு போய் அவரு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறார். அது மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சரியான புரிதல் இல்லை, அரசியல் விவரங்கள் தெரியல, புரிதல் இல்லை, யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு விலகல. அதனால அவங்கள முறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல நம்ம ஜமாத்துகள் இருக்கிறாங்க. அதனால நம்ம பெரியவங்க எல்லாரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸானவங்க சரியான முறையில வாக்களிச்சுப்பாங்க. இந்த இளைஞர்கள்ட்ட அவசியம் தனி கவனம் செலுத்தி தமிழ்நாடு தலைக்குனியாது அப்படிங்கிறது நம்ம முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, யாரையுமே தலைக்குனிய விடக்கூடாதுன்னு தமிழ்நாட்டு மக்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுல நிறைய திட்டங்கள் கொடுத்திருக்காங்க. மாஷா அல்லாஹ். அடுத்து முஸ்லீம்களுக்கும் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் நாங்க எங்க ஐக்கிய ஜமாத்துடைய திண்டுக்கல் மாவட்ட கூட்டத்தில் நடந்தப்ப திண்டுக்கல் மாவட்டத்துக்கு மட்டும் எத்தனை கோடி ரூபாய் எவ்வளவு திட்டங்கள் கிடைச்சிருக்கு, எவ்வளவு மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் விளக்கமா சொன்னோம். அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்குது. நாம விழிப்புணர்வு இல்லாம வேணா அந்த திட்டங்களை பயன்படுத்தாம இருக்கலாமே ஒழிய, ஆனா அரசாங்கத்துல எண்ணற்ற திட்டங்கள், இந்த அரசாங்கத்துல எண்ணற்ற திட்டங்கள் இருக்குது. எல்லா மக்களும் வாழ்வாதாரம் பொருளாதாரம் மேம்படுறதுக்கான அனைத்து விஷயங்களையும் ஏற்பாடுகளையும் இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுத்திருக்கு. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் நம்ம கேட்டுக்கிறோம். நம்ம மாற்றுக் கட்சிக்காரங்க கூட இந்த விஷயத்த அவங்க அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலமாக கிடைக்கக்கூடிய லோன், அந்த லோன் வட்டிங்கிறதுனால பல மக்கள் வாங்குறது இல்லை, பள்ளிவாசல்கள் அறிவிப்பு செய்யறது இல்லை, உலமாக்கள் அதுக்கு ஆதரவு இல்லை. அதனால அந்த விஷயத்த மட்டும் ஒண்ணு வட்டி இல்லா கடனாகவோ
அல்லது சப்சிடியோடையோ இந்த மாதிரி வந்து அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி அதை வாங்கி தரணும் அப்படிங்கறது மட்டும் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக இதை முன்வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஜஸாக்கல்லாஹ்.